ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையிலேயே நம்ம வீட்டில் சிகப்பு கவுனி அரிசி போட்டு கஞ்சி தான் காய்ச்சிருக்கேன். கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சிருக்கணும், கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிட்டேன். எனக்கு கஞ்சி தான் வச்சுருக்கேன் எல்லாருக்கும் இன்றைக்கி காலையில். நல்லா ஹெல்த்தியானது கூட. ஓவர் நைட்டு ஊற வச்சு காலையிலே மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி இதை கஞ்சியாக காய்ச்சி எடுத்துக்கலாம். வேணுங்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வீட்டில் காலையிலே விராமீன் பிடிக்கும் போதே துள்ளி விடுவுது. மாமா வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. காலையிலே இன்றைக்கி விராமீன் நம்ம வீட்டில் இன்றைக்கி விராமீன் குழம்பு. இதை அலசி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இன்றைக்கி ஃபங்க்ஷன் தான். இன்றைக்கி 3 ஃபங்க்ஷன் இருக்குது. டெய்லி ஃபங்க்ஷன் போகிறது தான் வேலையான்னு கேட்காதீங்க. எங்கள் வீட்டுக்காரர் 2 ஃபங்க்ஷன் போயிருக்காரு. நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், பக்கத்தில் தான். கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். கல்யாணம் மட்டும் வந்தாச்சு. அப்படியே கல்யாண கரையிலையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, சாப்பிட்லன்னா சாப்பிடாம போகிறீங்கன்னு கேட்பாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். கல்யாண சாப்பாடு ஸ்வீட்டு, பருப்பு கடையல், வெஜிடபிள் ரைஸ், தயிர் பச்சடி, கேரட்டு பீன்ஸ் பொரியல், சேனைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு குருமா, உளுந்து வடை, ஒயிட் ரைஸ், சாம்பார், வத்தக்குழம்பு, பாயாசம், அப்பளம், தக்காளி ரசம். நம்மளாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்து வீட்டில் பசங்களுக்கு சாதம் வடித்தாச்சு. அப்புறம் மீன் குழம்பும் வச்சாச்சு. காலையில் விராமீனெல்லாம் அலசி சுத்தம் பண்ணி அப்படியே மீன் குழம்பு வச்சாச்சு. மீன் வறுவலும் ரெடி ஆகிட்டுருக்கு. 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆம்லெட்டு போட்டுக்குவோம். தக்காளி ரசம். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு. வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம்.